நம்ம சேனலில் இருந்து 2 கணக்கு நேரடியாக குரூப் 1 எக்ஸாமில் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கான சூப்பரான ட்ரிக்கையும் நான் பல முறை நம்ம சேனலில் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ திரும்ப ஒரு முறை அந்த 2 கணக்கு எது அதுக்கான சூப்பரான ட்ரிக் என்ன வரும்னு சொல்லித்தர போகிறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். ஒற்றை இயல் எண்கள் கொடுக்கப்பட்டு அதை கூட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டால் நீங்கள் பண்ண வேண்டியது, கடைசியில் என்ன நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கோ அதோட ஒன்றை கூட்டிக்கிட்டு அதில் பாதி என்ன வருதோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணாலே போதுமானது. நமக்கு தேவையான பதில் என்ன வரும்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான் ஆன்சர். இப்போது அடுத்த கணக்கு பார்க்கலாமா? பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 40 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ என்பவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி என்பவர் 8 நாட்களில் முடிக்கிறார் எனில், தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்றார்? இந்த கணக்கும் நம்ம சேனலில் தான் இருக்குது. நம்பர் மட்டும்தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போது இதுக்கான சூப்பரான ட்ரிக் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, பி மற்றும் கியூவின் வேலையின் நாட்களை தனியாக எடுத்து எழுதிக்கணும். பியின் வேலையின் நாட்கள் எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கு? 20. அடுத்தது கியூவின் வேலையின் நாட்கள் 40. இப்போது இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் என்ன வருதுன்னு பார்த்து அதை இங்கே எழுதிக்கணும். எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் வீடியோவோட கடைசியில் சொல்லித்தரேன். இப்போது இது ரெண்டுத்தையும் வகுக்க என்ன நம்பர் வருதோ அதை இதுக்கு நேராக இங்கே எழுதிக்கணும். சரியா? அடுத்தது இது ரெண்டுத்தையும் வகுக்க என்ன நம்பர் வருதோ அதை இதுக்கு நேராக எழுதிக்கணும். அடுத்தது இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். இது வரைக்கும் புரிஞ்சதில்ல? இப்போ அடுத்து பாருங்கள். கணக்கில் மீதமுள்ள வேலையை பி என்பவர் 8 நாட்களில் முடிக்கிறார்னு கொடுத்துருக்காங்க. அந்த 8 நாட்களை பிக்கு நேராக, ஏன்னா பி தானே கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால் பிக்கு நேராக இருக்கிற இந்த நம்பரோட பெருக்கிக்கணும். சரியா? பெருக்க என்ன வருது? 16. இப்போ அந்த 16 அப்படியே கொண்டு வந்து எல்சிஎம்மில் கழிச்சா போதுமானது. அதுக்கடுத்து ஈஸியாக நாம் பதிலாக கண்டுபிடிச்சிடலாம். இது வரைக்கும் புரிஞ்சதில்ல? இப்போது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். இந்த 2 நம்பரையும் வகுக்க வேண்டியது மட்டும்தான். சரியா? இது ரெண்டுத்தையும் வகுக்க என்ன வருதுன்னு பாருங்கள். 8 வருது. அவ்வளோதாங்க ஆன்சரே. அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போது எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? 20, 40 இது ரெண்டுத்தையும் டானா வகுத்தல் பண்ணலாம். 2ஆல் வகுக்கலாமா? இது ரெண்டுத்தையும் வகுக்க என்ன வருது? 10. இது ரெண்டுத்தையும் வகுக்க 20. இது ரெண்டும் எதால் வகுப்படும்? 2ஆல் வகுப்படுமா? I2 10, 5 2 20. இது ரெண்டும் எதால் வகுப்படும்? 5ஆல் வகுப்படும். அதை எழுதிக்கலாம். 1 5 5, 2 5 10. மிச்சம் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே தனியாக எடுத்து எழுதி பெருக்கிக்கினா போதும். எல்சிஎம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று பெருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியாக அதை விட்டுடலாம். இது ரெண்டுத்தையும் பெருக்க 4, இது ரெண்டுத்தையும் பெருக்க 10 வருதா? எல்சிஎம் என்ன வருது? 40.